ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 1 அண்ட் 3க்கான நோட்டிஃபிகேஷன் 30/6/2026 நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. இப்போ அதுக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். டெக்னீஷியன் கிரேடு 1 அண்ட் 3 அப்ளை பண்றதுக்கு கிரேடு 1க்கு நீங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். கிரேடு 3க்கு பாத்தீங்க அப்படின்னா 10th பிளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும். இல்லைன்னா 10th முடிச்சுட்டு ரயில்வேல நீங்க வந்து அப்ரெண்டிஷிப் வந்து பண்ணிருக்கணும். அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி டீடைலா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் application are invited from eligible candidates for recruitment to various post of technician grade 1 signal and technician grade 3 in different units of Indian Railways. The detailed notification will be published on 29/7/2026 on all RRB websites. For detailed information, please visit the official website ன்னு சொல்லியிருக்காங்க. Date and time of opening of application. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 30/6/2026 வந்து ஓபன் ஆக போகுது. அதாவது நாளையில இருந்து டெக்னீஷியன் கிரேடு 1 அண்ட் 3க்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா 29/7/2026 அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. கிரேடு 1 பாத்தீங்க அப்படின்னா பே லெவல் பாத்தீங்கன்னா 5. இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து B1 ஸ்டாண்டர்ட் இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 18 to 33 இயர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஜெனரலோட ஏஜ் லிமிட். இது போக ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. டோட்டலா கிரேடு 1க்கு 323 வேகன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரேடு 1 பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிச்ச ஸ்டூடெண்ட், டிப்ளமோ படிச்ச ஸ்டூடெண்ட், அது போக பிஎஸ்சில நீங்க பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்கனாலும் டெக்னீஷியன் கிரேடு 1 வந்து அப்ளை பண்ணலாம். கிரேடு 3க்கு பாத்தீங்கன்னா பே லெவல் வந்து 2. இதுக்கான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா A2 ஸ்டாண்டர்ட் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து 18 to 30 இயர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு. இது போக ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஓபிசிக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷனும், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும் கொடுப்பாங்க. அது போக பாத்தீங்கன்னா விடோஸ், அதுக்கப்புறம் ஜுடிஷியலி செப்பரேட்டடு, எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும். கிரேடு 3க்கு 6234 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலா கிரேடு 1, 3 ரெண்டும் சேர்த்து 6557 வேகன்சி. ஓகே. கிரேடு 3 அப்ளை பண்றதுக்கு 10th பிளஸ் ஐடிஐ வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா 10th முடிச்சுட்டு ரயில்வேல அப்ரெண்டிஷிப் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஸோ இதுல நீங்க எந்த ஆர்ஆர்பி வெப்சைட்ல அப்ளை பண்ணிக்கலாம். எந்த ஜோன்லனாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஜோனுக்கு தான் ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ண முடியும். நாளைக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுங்கிறத உங்களுக்கு டீடைல்டா நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ இந்த ஷார்ட் நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் இல்லன்னா ஈவினிங்குள்ள உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த டெக்னீஷியன் கிரேடு 1 அண்ட் 3 நோட்டீஸ் பத்தின இன்ஃபர்மேஷன அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுக்கப்புறமா அடுத்த என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அடுத்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷனும் கூடிய சீக்கிரத்துல ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப நாங்க அப்ளை பண்ணிருக்க ஜென் நம்பர் 8 2025 ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்து இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணுங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணுங்க. குரூப் டிக்கு நான் அப்ளை பண்ணிட்டேன், இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டிக்கான ஃபைனல் பேட்ச் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு டெய்லி மார்னிங் லைவ் கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைனல் பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. வரக்கூடிய டெக்னீஷியன் கிரேடு 1 அண்ட் 3க்கு நான் வந்து அப்ளை பண்ண போறேன். எனக்கு எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ்ல டெக்னீஷியன் கிரேடு 1 அண்ட் 3க்கு தனித்தனியா உங்களுக்கு பேட்சஸ் வந்து கொடுத்திருப்போம். இந்த கோர்ஸ்ல என்ன கொடுத்திருக்கோமோ இதை மட்டும் படிச்சாலே போதுமானது. இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்னு சிலபஸ் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வெறுமனே ரயில்வேல டெக்னீஷியனுக்கு மட்டும் உங்களுக்கு கிளாஸ் இருக்காது. ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸும் இதுல கவர் பண்ணிடுவோம். எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே இதுல வந்து கவர் ஆகிரும். பேங்க் பிஓ அண்ட் கிளர்க்குக்கான எக்ஸாம்ஸும் இதுல வந்து கவர் ஆகிரும். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நம்ம எஸ்டர்டே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம்.
ஸோ 2 டேஸ் பிஃபோர் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்து ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இது ஓல்டா நாம குடுத்திருந்த ஆஃபர். ஓகே. இப்ப ரீசென்ட்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2500. இப்போ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் 30/6/2026 நாளைக்கு நைட்டு 12:00 உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆகுது. ஸ்டூடண்ட்ஸுக்காக எக்ஸ்ட்ரா 2 டேஸ் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்து டெக்னீஷியனோட நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அடுத்து குரூப் டி, என்டிபிசிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதனால நம்ம ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆஃபர்லயே 1999 பே பண்ணி லைஃப் டைம் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர் 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட்ல வருது. எனக்கு அடுத்த மாசம் என்டிபிசிக்கான சிபிடி 2 வந்து இருக்கு. இதுக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஏ டு இசட் சீரிஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆஃபர் ஆல்ரெடி எஸ்டர்டே க்ளோஸ் ஆனதுதான். எக்ஸ்ட்ரா 2 டேஸ் வந்து உங்களுக்கு டைம் குடுத்துருக்கோம். ஸோ கரெக்ட்டா ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, ஆல் இன் ஒன் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. டெஸ்ட் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட்ன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் குடுத்துருவாங்க. ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இந்த எக்ஸாம் வந்து நீங்க எழுதிக்கலாம். ஆல்ரெடி நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறீங்க, இல்ல பேங்க் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்னா, கரெக்ட்டா இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 அண்ட் 3க்கு வந்து அப்ளை பண்ணுங்க. அதே மாரி அடுத்து வரக்கூடிய என்டிபிசி கிராஜுவேட், அண்டர் கிராஜுவேட்க்கு எல்லாருமே எலிஜிபிளா இருப்பீங்க. ஏன்னா கிராஜுவேட்க்கு டிகிரி மட்டும் போதும். அண்டர் கிராஜுவேட்க்கு 12th மட்டும் போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, குரூப் டிக்கு 10th மட்டுமே குவாலிஃபிகேஷன் போதும். ஓகேவா? அதனால நீங்க நோட்டிஃபிகேஷனுக்கு வெயிட் பண்ணாம உங்களோட பிரிப்பரேஷன கொண்டு போங்க. ஏன்னா இந்த 2026ல என்னென்ன எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவோங்கிறத பிரியராவே நமக்கு ரயில்வேல இருந்து சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜூன் டூ ஜூலை மந்த்ல வந்து ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு முன்னாடியே சொன்னதுதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆகஸ்ட் டூ செப்டம்பருக்குள்ள பார்த்தீங்கன்னா, என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, குரூப் டியோட நோட்டிஃபிகேஷன் வரும்னு அஃபிஷியல் கேலண்டர்லயே சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்ட்டா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. டெஸ்ட் எடுத்து டெஸ்ட்ட வந்து அனலைஸ் பண்ணுங்க. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா, இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே. நாளைக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததும், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன? யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம்? எப்படி அப்ளை பண்ணணுங்கிறத டீட்டெயில்டா பார்க்கலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஆப்ல லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஓகே. 10:30 to 12:00 வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ கரெக்ட்டா இந்த லைவ் கிளாஸஸ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. குரூப் டிக்கு இந்த லைவ்ல என்ன டிஸ்கஸ் பண்றோமோ, இத மட்டும் படிச்சாலே போதுமானது. கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஸோ வேற நான் இப்பதான் காலேஜ் படிக்கிறேன், வேலைக்கு போயிட்டே படிச்சுட்டு இருக்கேன் மேம். எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தி அவேர்னஸ் இல்லங்கிற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி கவர்மெண்ட் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ கரெக்ட்டா படிங்க. படிச்சா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிரலாம். எவ்ரி இயர் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங்ல இருந்து எக்ஸாம்ஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெறித்தனமா படிக்கிற ஸ்டூடண்ட் ஒரு 4ல இருந்து 6 மாசம் கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால நீங்களும் ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஷெட்யூல் போட்டுக்கோங்க. வெறித்தனமா படிங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.